ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். வீடுகளில் பொறுத்தளவில் நம்ம கட்டில் தான் படுக்கிறோம். நிறைய அப்பார்ட்மெண்ட்டு, 2 பெட்ரூம்ஸு, சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீடுகள், இந்த மாதிரி வீடுகளில் வசிக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. இந்த இருக்கிற இடம் பத்தாமல் எல்லா இடத்துலையும் பொருளை வச்சிடுறாங்க. லாஃப்ட்டு கிடையாது, லாஃப்ட்டு நம்பி வழியுது. கீழேயும் பொருட்கள், மேலேயும் பொருட்கள், படுத்திருந்தால் தலைக்கு மேலே பொருட்கள். இப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிறது இந்த கட்டில். ரொம்ப குறுகிய இடத்துல கட்டிலை வச்சுக்கிறது, அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டூல் வச்சுக்கிறோம். கட்டிலுக்கு அடியில் சில பொருட்கள் இருந்தால் நமக்கு எப்படி துன்பம் தருது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ. பொதுவாக நம்ம படுக்கை ரொம்ப ராத்திரியில் எந்த விதமான கெட்ட கனவும் வராமல் இருக்கணும்னா, கட்டிலுக்கு அடியில் சில நெகட்டிவான பொருட்கள் இருக்கக்கூடாது. நம்ம பார்க்குறோம், படுக்க போகும்போது நம்ம கட்டிலுக்கு பின்னாடியும் முன்னாடியும் என்ன பண்ணணும், கண்ணாடி பொருட்கள் இருக்கக்கூடாது. அது கட்டிலுக்கு அடியிலையும் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள்லாம் வருது. கட்டிலுக்கு கீழே தான் நிறைய பேர் துடப்பத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க, கூட்டுற விளக்குமாறெல்லாம். ஒரு சில வீட்டுக்கு சொன்னேன், காலையில் எழுந்த உடனே நீங்கள் மங்களகரமான பொருட்களை பாருங்கள். பெண்களாக இருந்தால் அவங்க தாலியவே எடுத்து கண்ணில் ஒத்தி கொள்ளலாம், 2 கையை எடுத்து கும்பிடலாம், ஒரு நல்ல செம்பில் தண்ணீர் வச்சு அந்த நிறைந்த நீரை பார்க்கலாம், கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடியை பார்க்கலான்னார். அவங்க என்ன பண்ணாங்க, நான் எழுந்து போய் கண்ணாடியை பார்க்க போகலான்னு பார்க்க போகும்போது அங்கே தான் விளக்கமாறு இருக்குது அப்படின்னு. சில பேர் விளக்கமாறு முகத்தில் தான் முழிக்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் திருத்தினீங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் மேலே வந்துடலாம். அதே போல் கட்டிலுக்கு அடியில் பக்கத்தில் இறந்தவங்க ஃபோட்டோவெல்லாம் வச்சுருப்பாங்க, அது வச்சுக்கிட்டு தூங்குறது உண்டு. சில பேர் தலைக்கு பக்கத்துலேயே இறந்தவங்க படங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இதனால் மனச்சிக்கல்கள், எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு அளவுக்கு அதிகமாக வருது. அது படுக்கிறோம், அசந்து படுத்துடுறோம், திடீர்னு கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது. அதனால் இரும்பு அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள் கட்டிலுக்கு கீழே வைக்கக்கூடாது. அது வீட்டில் தோஷத்தை ஏற்படுத்தும், பணப்பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க வைக்குது. அதனால் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. கூடுமான அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்.